வாழ்க்கை அப்படின்றது கொஞ்ச நாள் நம்ம தந்தை கிட்ட இருந்தோம், அப்புறம் தாயாரோட கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு சதப்பிண்டமாக உருவெடுத்தோம், அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு முடி எல்லாம் வளர்ந்தது. அப்புறம் ஒரு 9.5 மாதம் கழிச்சு இது இந்த சைஸில் இந்த உலகத்தில் வந்து விழுந்தோம். அதுக்கப்புறம் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து உங்கள் சைஸ்லையோ இல்லை என் சைஸ்லையோ இருந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். இதில் நம்ம முயற்சி என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்கா, வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்? பிறந்தோம், சாப்பிட்டோம், வளர்றோம், எல்லாம் வளருது, நம்மளும் வளரணும். ஸ்பெஷல் எஃபர்ட் என்ன இருக்கு? நம்பர் 1 ஒன்றும் இல்லை. நம்பர் 2, உயிர் வாழறதுக்கு அவசியமான விஷயம் 2. ஒன்று மூச்சு காத்து, ஒன்று உணவு. இந்த மூச்சு காத்து என்னைக்கு நம்ம கர்ப்பத்தில் உண்டானோமோ அன்னியிலேருந்தே இந்த மூச்சு காத்து போக ஆரம்பிச்சாச்சு. உயிர் எங்கேருந்து வந்து இன்னும் தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, அறிவு எப்படி வந்ததுன்னு தெரியாது, இந்த சக்தி எப்படி வந்ததுன்னு தெரியாது. சக்தியை நான் ஊட்டம் போட்டு நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு சக்தியை செலவிடாமல் ஏதோ பார்த்துக்கிறோமே தவிர்த்து, பட் ஹவு த ஒரிஜினல் சக்தி ஹஸ் கம்? ஒரிஜினலாக எப்படி உயிர் வந்தது? இட்ஸ் ஸ்டில் $1 million கொஸ்டின். அப்புறம் இது வந்து இந்த மூச்சு காத்து உலகத்தை சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதுக்கு மூச்சு காத்து நம்ம என்னைக்கு பிறந்தோமோ கர்ப்பப்பையிலேருந்து கருவறையிலேருந்து கல்லறை போகிற வரைக்கும் இது இஸ் பீன் கோயிங் ஆன் வித்தவுட் அவர் ஈவன் அயட்டா ஆஃப் அவர் எஃபர்ட். நம்மளோட எஃபர்ட் முயற்சின்னு கொஞ்சம் கூட இல்லாமல் அது பாட்டுக்கு அது நடந்துன்னு போயிட்டே இருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம முயற்சி இல்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது மூச்சு காத்து போயிட்டு இருக்கு, தூங்கும் போதும் மூச்சு காத்து போயிட்டு இருக்கு. ஸோ உலகத்தில் உயிர் வாழறதுக்கு அவசியம். உலகத்தில் வந்தது நம்மளால இல்லை, உலகத்தில் உயிர் வாழறதுல நம்பர் 1 அடிபட்டு போச்சு மூச்சு காத்து நம்மளால இல்லை. சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம், சக்தி இருந்தா எடுத்து சாப்பிட்றோம், சக்தி இல்லாட்டா டியூப் வழி அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ அந்த சாப்பாடு இதை எடுத்து வாயில் மெல்றது, அவ்வளோதான், அதோட சரி. அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ன நடக்கிறது? 7 விதமான தாதுக்களாக மாற்றி வைட்டமின்ஸு, மினரல்ஸு, அயனு, அது இது என்னெல்லாமோ ஆகி ஸ்கலிதமாக சுரோனிதமாக எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் எஸ்கர்ஷியாவோ யூரினாவோ மோஷனாவோ அதுக்கு பாரு வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி என்னெல்லாமோ நடக்கிறது உள்ள சம்திங். ஒரு மினி ஃபேக்ட்ரி. என் உடம்புன்றதை வேணால் கொஞ்சம் பெரிய ஃபேக்ட்ரியும் வேணால் வச்சுங்க. ஒரு மினி ஃபேக்ட்ரியே இஸ் கோயிங் ஆன். அதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இல்லை யார் ஜீரணம் பண்ணுறா? கவர்மெண்ட்டா, இல்லை உங்கள் சித்தப்பாவா, பெரியப்பாவா, நானா? இட் ஹஸ் பீன் கோயிங் ஆன். சாப்பிட்றதோடு நம்ம வேலை முடிஞ்சு அப்புறம் நம்ம வேலையை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை. ஜஸ்ட் ரிமைண்டிங். ஸோ இதுலேயும் நம்ம முயற்சி இல்லை. ஸோ உலகத்துக்கு வந்தது நம்ம முயற்சி இல்லை, வாழறது நம்ம முயற்சியில் இல்லை. ஆனால் தப்பித்தவறு ஏதாவது நம்ம பண்ணிட்டா மட்டும் நான் பண்ணேன்றோம். எவ்வளோ ஒரு லாஃபபுள் திங் பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தால், ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய வாரியராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டில் எந்த அவென்யூவில் எப்படி வந்து ஓன்னு வந்தாலும் we say that it is because of me and my effort and என்னோட முயற்சியில் வந்தால் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த முயற்சி இப்போ ஒரு நாலேஜ் இருக்க, ஒரு சயின்ஸுக்கு நாலேஜோ, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜை, அந்த நாலேஜ் how you gain? படிக்கிறதுனால, பேசுறதுனால, பார்க்கறதுனால கெயின் பண்ண. அதுக்கு என்ன பேசிக் என்ன வேணும்? இன்டெலெக்ட். அந்த இன்டெலெக்ட் எப்படி வந்தது உனக்கு? உலகத்தில் கிட்டத்தட்ட 7% வெஜிடபிள் ஸ்டேட்டில் இருக்காது. அந்த மாதிரி இல்லையே நம்ம. பரிதாபம் இல்லை, அவ போட்டபடியே அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா, ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இல்லை. நமக்கு ஒரு நாலேஜ், அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கு. அந்த அறிவு இருக்கிறதுனால தானே இதெல்லாம் இத்தனை படிக்க முடியுது, பேச முடியுது, பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த விருத்தி பண்ணிக்கிறோம், ஞாபக சக்தி வந்துடுது, எல்லாம் வருது, எவ்ரிதிங். உள்ள ஒரு பெரிய கம்ப்யூட்டர்னா வேலை நடக்குது உள்ள. அது மாதிரி ஒத்தரா 2 பேரா, கோடானு பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு உண்டாலையா நமக்கு? ஸோ அப்போ நம்ம என்னடா தோன்றது அப்படின்னாக்கா, ஐ எம் நத்திங், ஐ எம் ரியலி நத்திங். கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. வரோம், இருக்கோம், போறோம். however big an emperor may be, அலெக்சாண்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், மகான் சங்கராச்சாரியாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் டு கோ டு தி மென். எல்லாரும் அது இந்த விஷயத்தை உள்ள போக போக தென் நம்மளால ஒண்ணுமில்லை நன்னா தெரிஞ்சப்புறம் we become zero. we are zero. அதை புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சின உடனே அதுல ஒரு பாட்டு வந்தது. நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நன்கிதை புரிந்து கொண்டேன், நான் வேண்டேன் லட்சியம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நன்கிதை புரிந்து கொண்டேன், நான் வேண்டேன் லட்சியம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். இது உன் ராஜ்யம். யான் விடும் மூச்சும் உனதருளாலே யான் விடும் மூச்சும் உனதருளாலே, யான் விடும் மூச்சும் உனதருளாலே. நான் தானாகி நின்னில் கரைவதும் நீ நினைத்தாலே. தானாகி நின்னில் கரைவதும் நீ நினைத்தாலே. நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நன்கிதை புரிந்து கொண்டேன், நான் வேண்டேன் லட்சியம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். இது உன் ராஜ்யம். உள்ளங்கை நெல்லி போல் விளங்கும் உண்மை இதை. உள்ளங்கை நெல்லி போல் விளங்கும் உண்மை இதை. தெல்ல தெளிவாக எண்ணி பற்பல கற்பனை கதை. தெல்ல தெளிவாக எண்ணி பற்பல கற்பனை கதை. கள்ளத்தனமாய் புகும் குழப்பங்கள் அறிந்தாலதை. கள்ளத்தனமாய் புகும் குழப்பங்கள் அறிந்தாலதை. கள்ளத்தனமாய் புகும் குழப்பங்கள் அறிந்தாலதை. மெல்லகதனால் உணர்ந்தே, மெல்லகதனால் உணர்ந்தேன், மெல்லகதனால் உணர்ந்தேன் தனிமையே இனிமைக்கு விதை. மெல்லகதனால் உணர்ந்தேன் தனிமையே இனிமைக்கு விதை. நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம். நன்கிதை புரிந்து கொண்டேன், நான் வேண்டேன் லட்சியம். நான் ஒரு பூஜ்யம், இது உன் ராஜ்யம்.